வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 3.2ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் தான். ஸோ இதில் என்ன ஃபைண்ட் த ஜிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸோ இதில் ஜிசிடி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்ச மாதிரி 2 நம்பர் கொடுத்து ஜிசிடி எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நம்பரு 430, 15 இந்த 2 நம்பருக்கு ஜிசிடி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் ஏபிக்யூ ப்ளஸ் ஆர். இது என்னது, யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். ஓகேங்களா? ஸோ இந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஏவை வந்து பிக்கஸ்ட் நம்பரை 430 வெளியே எடுத்துருவோம், பி வந்து 15, இதோட கோஷன் என்ன, இதோட ரிமைண்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், 430 டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும், இங்கே வந்து 430னா 28, 15 சார் 420, ரிமைண்டர் வந்து 10 வரும். ஓகேங்களா? ஸோ 10 வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 15 இங்கே கொண்டு போயிட்டு இந்த 10 வந்து இங்கே கொண்டு வருவோம். ஸோ 15ல் எத்தனை 10, 110 ப்ளஸ் 5ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த 10 இங்கே கொண்டு போயிடுவோம், 5 இங்கே கொண்டு போயிடுவோம். ஸோ இது வந்து 2 5 சார் 10, ரிமைண்டர் 0 அப்படி கொண்டு வருவோம். ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது 5 தான் ஜிசிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதே டெக்னிக்கை தான் இப்போ இந்த 2 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்க போகிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு இதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா எது பவர் அதிகம் இருக்கோ அதை தான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஓகேங்களா? பவர் அதிகமாக இருக்கிறத தான் நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கணும். அதை மனசில் வச்சுக்கோங்க. இது வந்து 3 பவர் 3. ஓகேங்களா? ஸோ 3x³ இங்கே வந்து எக்ஸ் கியூபுக்கு அடுத்து எக்ஸ் தான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இல்லை. அதனால் நான் வந்து ப்ளஸ் போட்டு 0x² எழுதிடுறேன், மைனஸ் எக்ஸ். ஏன்னா அந்த டேர்ம் மிஸ் ஆனால் கூட நம்ம 0ன்னு போட்டு எழுதிடணும். அப்படின்னா தான் அது மிஸ் ஆகாதது தெரியும். ஓகேங்களா? ஏன்னா அடுத்து நம்ம எழுதும் போது தப்பு வராமல் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து x³ ப்ளஸ் x² மைனஸ் 5x ப்ளஸ் 3. ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிவிஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ எது பவர் அதிகமோ அதான் எஃப் ஆஃப் எக்ஸ், அதுதான் உள்ளேயும் வரணும். ஓகேங்களா? ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பவர் அதிகமானதை தான் உள்ளே எழுதுகிறோம், பவர் கம்மியானதை அந்த வெளியில் எழுதக்கூடிய டிவைஸராக எழுதுகிறோம். ஓகேங்களா? x³ ப்ளஸ் x² மைனஸ் 5x ப்ளஸ் 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருக்கிறது பவர் அதிகம் 4, இதில் இருக்க பவர் அதிகம் 3. ஸோ 4ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் பவரில் என்ன வரும், மீதி 1 வரும். அதாவது நம்ம எழுதுன ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், x⁴ டிவைடட் பை x³ அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா x⁴ இந்த 4 3 மேலே வரும்போது -3 வரும். ஸோ 4 வந்து சப்ராக்ட் ஆகும்போது 1. ஸோ எக்ஸ் டேர்ம் வரணும். அதாவது இதால் டிவைட் பண்ணால் எக்ஸ் டேர்ம் வரும். அப்போ இதை எக்ஸால் மல்டிபிள் பண்ணால் இந்த டேர்ம் வரும். ஸோ அதுக்காக தான் இங்கே நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ அப்போ எக்ஸால் நான் மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், x இன்ட்டு x³ x⁴, x இன்ட்டு x² ப்ளஸ் x³ x இன்ட்டு மைனஸ் 5x மைனஸ் 5x², x இன்ட்டு 3 ப்ளஸ் 3x. ஓகேங்களா? நம்மளுக்கு ஏற்கனவே நார்மல் டிவிஷன் எழுதும் போது இதில் இருந்து மேலே இருக்க நம்பர்லேருந்து கீழே இருக்க நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். கீழே இருக்கிற சப்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸில் இருந்தால் மைனஸு, மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு, சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ x⁴ மைனஸ் x⁴ கேன்சல், 3x³ மைனஸ் x³ என்ன வரும், 2x³ 0 ப்ளஸ் 5x², 5x², மைனஸ் எக்ஸு மைனஸ் 3x மைனஸ் 4x. ஓகேங்களா? இது வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு இந்த டேர்மு கீழே இருக்குங்க, லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே கீழே இருக்குனீங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும், -3. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே x³ இருக்குது, இங்கே 2x³ இருக்குது. அப்போ இந்த நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் x³ கேன்சல் ஆகுமா? ஸோ அப்போ அதை தான் பண்ணுறேன், ப்ளஸ் 2. ஓகேங்களா? 2 இன்ட்டு x³ 2x³ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் 2 போட்டால் தான் அதே நம்பர் தான் எனக்கு வரணுமே தவிர அதை கேன்சல் பண்ணுற மாதிரி நம்பர் வரக்கூடாது. ஏன்னா நம்ம ரூல்ஸு மேலே இருக்க நம்பர்லேருந்து கீழே இருக்க நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும், அப்போ தான் சைனை மாற்றுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ளஸ் 2 தான் போடணும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 2x³ 2 இன்ட்டு x², 2x², 2 இன்ட்டு மைனஸ் 5x மைனஸ் 10x, 2 இன்ட்டு ப்ளஸ் 3 26. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க நம்பர்லேருந்து கீழே இருக்க நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைனை மாற்றுங்க. ஓகேங்களா? ஸோ சைனை மாற்றிட்டேன் அப்படின்றப்ப இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆயிரும், 5x² மைனஸ் 2x². ஓகேங்களா? ஸோ இப்போ இது கேன்சல் ஆயிரும், சைனை மாற்றிட்டேன், 5x² மைனஸ் 2x², 3x² மைனஸ் 4x ப்ளஸ் 10x ப்ளஸ் 6x.
-3 -6 -9 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா என்ன அப்படின்னா இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அப்போ நான் இந்த 3யை வெளியில் எடுத்தேன் அப்படின்னா மீதியை எப்படி எழுதலாம்? ஸோ இப்போ எனக்கு வர்ற ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருது. இது 3யை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வந்துச்சு. ஸோ இதை நான் ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் நமக்கு தெரிஞ்ச ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் தான் இதை அதன்படி தான் இதை யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அந்த அல்காரிதம் வந்து என்னது A = BQ + R தான் ஓகேங்களா. ஸோ இந்த பாணியில் நான் எழுதுறேன் அப்படின்னா இதுதான் A. ஸோ x⁴ + 3x² - 0x3x³ - 0x² - x - 3 இது B. x³ + x² - 5x + 3 இது Q. x + 2 ப்ளஸ் R வந்து இதுதான் ஓகேங்களா. ஸோ 3 × x² + 2x - 3 ஓகேங்களா. ஸோ இப்போ எழுதியாச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸை நம்ம திரும்பி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து இங்கே கொண்டு வருவோமா? ஸோ x³ + x² - 5x + 3 = என்ன வரும்? இதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடும். ஸோ 3 இருக்குது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அதனால் 3யை கேன்சல் பண்ணிடலாம். x² + 2x - 3 இன்ட்டு சம்திங் ப்ளஸ் ரிமைண்டர் ஓகேங்களா. ஸோ இந்த கோஷன்ட்டு ரிமைண்டர் என்னன்னு தான் அடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த கோஷனை கண்டுபிடிக்க வழக்கம் போல் நம்ம போடக்கூடிய இந்த டிவிஷன் இருக்கிறது தான் போடுறேன். ஸோ x³ இதில் வெளியில் இருக்கிறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தான் வெளியில் இங்கே இதுக்குள்ளே போடுவோம் ஓகேங்களா. ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு எப்போவுமே அதிகமாக இருக்கிறது தான் வச்சுருப்போம். அதை தான் இங்கேயும் போடுவோம். ஸோ அடுத்து வரக்கூடியது இதுதான் ஓகேங்களா. இதை நான் வந்து வெளியில் எழுதுகிறேன் x² + 2x - 3. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே x³ இருக்குது, இங்கே x² இருக்குது. ஸோ அப்போ எக்ஸை மல்டிபிள் பண்ணால் x² × x x³ வரும். ஸோ அப்போ x × x² x³ x × 2x 2x², x × -3 -3x ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ சைனை வந்து மாற்றுறேன். ப்ளஸ்ஸாக மைனஸாகவும் மைனஸாக ப்ளஸ்ஸாகவும் மாற்றுறேன். ஸோ மாற்றினேன் அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். x² - 2x² அப்படின்றப்ப இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 - 2 -1 -5 + 3 ஸோ -2x. நெக்ஸ்ட் இந்த 3யை கீழே இருக்கிறேன் +3 ஓகேங்களா. ஸோ இப்போ x² + 2x - 3 ஸோ இங்கே இருக்குது x² - 2x + 3. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? டேரெக்டாக +1 போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 × x² + x²ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ மைனஸும் ப்ளஸ்ஸு நான் மைனஸ் பண்ணும்போது மறுபடியும் சைனை மாற்றுவேன். ஸோ அதனால் ப்ளஸ் போடக்கூடாது, -1 போடுங்க ஓகேங்களா. -1 எதுக்காக போடணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. +1 போட்டேன் அப்படின்னா 1 × x² வரும். அடுத்து நான் மாற்றும்போது சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ ப்ளஸ்ஸாக மைனஸாக மாற்றும்போது மைனஸும் -2ன்னு வரும். கேன்சல் ஆகாது. ஸோ அதனால் -1 போடுங்க. -1 போட்டு இங்கே x² மல்டிபிள் பண்ணி பாருங்கள். -1 × x² - x², -1 × 2x -2x, -1 × -3 +3. ஸோ சேமாக இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து இதை கழிக்கும்போது நம்ம வந்து சைனை மாற்றும்போது உல்டாவாக மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா -x² -2x -3x கேன்சல் ஆகிட்டு எல்லாம் 0வாக வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல கோஷன் வந்து என்னவா வரும்? இந்த இடத்துல x -1 ரிமைண்டர் இருக்க இடத்துல என்ன வரும்? 0 வரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு பதிலாக இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு தேவையான ஜிசிடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன? ஜிசிடி வந்து x² + 2x - 3 அப்படின்றது தான் ஜிசிடி ஓகேங்களா. ஸோ இங்கே கடைசியாக யூஸ் பண்ணது இதுதான். இதை மல்டிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு ஆன்சர் 0 ரிமைண்டர் வருது. அதனால் இதுதான் ஜிசிடி அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட், சம்மு வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு தான். ப்ளஸ்ஸு மைனஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். வேறு எதுவுமே ஞாபகத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய இந்த f(x) அப்படின்றது இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை தான் f(x) எடுக்கணும். சப்போஸ் ரெண்டுமே சேம் பவராக இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்பரை வச்சு எது ஹையஸ்ட்டோ அதை தான் ஃபஸ்ட்டாக f(x) எடுக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் உள்ளே இருக்குது, பார்ப்போம் வாங்க. இப்போ செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம செகண்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா f(x) ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை தான் f(x) எடுக்கணும். ஸோ x⁴. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா x³ x² x எல்லாம் இல்லை. ஸோ அதனால நான் வந்து 0x³ ஸோ இந்த மாதிரி 0 போட்டு f(x) எடுத்துகிட்டேன், g(x) இந்த மாதிரி எடுத்துகிட்டேன். நமக்கு இருக்கக்கூடிய ஈக்குவல் டிவிஷன் இருக்கிறது a = bq + r ஓகேங்களா. ஸோ இதன்படி நம்ம டிவிஷன் போட்டு பார்க்குறோம்.
ஸோ இங்கே போட்டோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 பவர் அதிகமாக இருக்கிறதா ஃபுல்லாக எழுதுகிறேன். ஸோ 0x² ப்ளஸ் 0x மைனஸ் 1 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடியது என்ன இருக்குது அப்படின்னா இதை நான் இந்த சைடு எழுதுகிறேன். x³ மைனஸ் 11x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. ஸோ எக்ஸ் பவர் 4 எக்ஸ், அப்போ இந்த x³ எக்ஸால் மல்டிபிள் பண்ணால் x4 கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிறது அதே மாதிரி தான் எனக்கு வரணும். ஸோ மைனஸால் பண்ணலாமான்னா மைனஸ் வந்துடும், சைன் மாறக்கூடாது ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸால் மல்டிபிள் பண்ணுறேன். x × x³ x பவர் 4 x × 11x²ன்றப்ப மைனஸ் 11x³ x × ப்ளஸ் எக்ஸ் அப்படின்றப்ப ப்ளஸ் x², x × மைனஸ் 11 மைனஸ் 11x ஓகேங்களா. ஸோ இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சைனை மாற்றணும். ஸோ சைனை மாற்றுறது ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஓகேங்களா. சைனை மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுவும் கேன்சல். ப்ளஸ் x4 மைனஸ் x4 இங்கே வந்து இது எதுவுமே கிடையாது. ஸோ ப்ளஸ் 11x³. அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குது, மைனஸ் x². அடுத்தது ப்ளஸ் 11x. மேலே 0 இருக்கிறதுனால கீழே இருக்கிறத அப்படியே எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் 1 கீழே இறக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 11x³ இருக்குது, இங்கே வெறும் x³ இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணும்போது x³ கேன்சல் ஆச்சுன்னா 11 வரும். ஸோ அப்போ ப்ளஸ் 11 தான் போடணும், மைனஸ் 11 போடக்கூடாது. மைனஸ் போட்டால் இங்கே மைனஸ் 11 வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ 11 போட்டிங்கன்னா 11 × x³, 11x³ 11 × 11 மைனஸ் 121x², 11 × x ப்ளஸ் 11x, 11 × மைனஸ் 11 மைனஸ் 121 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது சைனை மாற்றணும், மைனஸு ப்ளஸ்ஸாக மாறும் ஓகேங்களா. ஸோ சைனை மாற்றினேன் அப்படின்னா இது கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 120 x² ஓகேங்களா. இங்கே எடுக்கும்போது எக்ஸும் கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. ப்ளஸ் 11x மைனஸ் 11x கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், ப்ளஸ் 121 மைனஸ் 20, ஸோ ப்ளஸ் 120 ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 120. ஸோ 120 அதாவது இதுக்கு மேலே நம்ம எடுக்க முடியாது சரிங்களா. ஏன்னா பவரில் 11 வந்துருச்சு, எக்ஸ் டேர்ம் வந்துருச்சு, நம்பர் டேர்ம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதாலையும் போட்டாலும் மல்டிப்ளை பண்ண முடியாது. இன்னொன்று இங்கே பவர் அதிகமாக இருக்குது, இங்கே பவர் கம்மியாக இருக்குது. ஸோ ஈக்குவல் பவர் இருக்கிற வரைக்கும் செய்யலாம். அப்படி இல்லை பவர் அதிகமாக இருக்கணும், ஒன்று இங்கே பவர் அதிகமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா இதுவும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த பவரோட இங்கே கம்மியாகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் ப்ராசஸ் நம்ம செய்ய முடியாது, இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து 120 வெளியில் எடுக்கிறேன், x² ப்ளஸ் 1ன்னு மாறும் ஓகேங்களா. ஸோ இப்போ x² ப்ளஸ் 1 தான் நம்மளுக்கு தேவை. இங்கே ஏ இருக்க இடத்துல இதை நான் எழுதிடலாம். ஸோ x பவர் 4 தெரியுதா, ஓகே 10 0 ஓகேங்களா. 0x³ ப்ளஸ் 0x² ப்ளஸ் 0x மைனஸ் 1 ஈக்குவல் டு b வந்து என்னது, இதுதான் x³ மைனஸ் 11x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. q வந்து இங்கே இருக்கக்கூடிய கோசன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 11 ப்ளஸ் r வந்து இங்கே இருக்கக்கூடியது 120 × x² ப்ளஸ் 1. நம்ம x² ப்ளஸ் 1 மட்டும் எழுதினா கூட போதும் தான் ஓகேங்களா. ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் அப்படின்றப்ப அந்த நம்பர் நம்ம போடணும் அவசியம் இல்லை, டேரெக்டாக இதை மட்டும் எழுதினால் போதும். ஸோ இந்த டிவிஷன் அல்காரிதம் வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ 0 ரிமைண்டர் வரல, அதனால் இந்த ப்ராசஸை மறுபடியும் நம்ம திரும்ப செய்ய போகிறோம். ஸோ மறுபடியும் திரும்ப செய்ய போகிறோமன்றப்ப இதை வந்து ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுவோம். x³ மைனஸ் 11x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11 ஈக்குவல் டு இதை கொண்டு வந்துடுவோம் முன்னாடி, x² ப்ளஸ் 1 இன்ட்டு இங்கே வரக்கூடிய q ப்ளஸ் r ஓகேங்களா. ஸோ இந்த r வரக்கூடிய இடமும் q வரக்கூடிய இடமும் நான் இங்கே வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். அடுத்து கண்டுபிடிச்சி நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை லாஸ்ட் ஸ்டெப்பாக எழுதணும், நான் முன்னாடியே எழுதிறேன். எதுக்காக அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்றதை இங்கே முன்னாடி எழுதியிருக்கேன். இதை நம்ம முடிச்சு இது எப்படி இங்கே லாஸ்ட் ஸ்டெப் எழுதணுமோ, இங்கே கண்டுபிடிச்சி இதை எழுதணுமோ அதே மாதிரி அடுத்ததை கண்டுபிடிச்சி இதில் எழுத போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அதிகமான பவர் ஹையஸ்ட் பவரை தான் உள்ளே எழுதணும் ஓகேங்களா. ஸோ லோயஸ்ட் பவர் வெளியில் எழுதுகிறேன், x² ப்ளஸ் 1. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா x²ன்றது இங்கே 2ல் இருக்குது, இங்கே 3ல் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸால் மல்டிபிள் பண்ணால் இந்த 2ன்றது 3ஆக மாறுமா. ஸோ அப்போ x × x² x³ ஓகேங்களா. ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை இங்கே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் மைனஸ் எக்ஸால் தான் மல்டிபிள் பண்ணணும். ப்ளஸ் எக்ஸ் இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ப்ளஸ்ஸால் போட்டால் தான் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் வரும். ஒருவேளை மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் இருக்கும்போது இங்கே மைனஸ் தான் போடணும் ஓகேங்களா. மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி புரியுதோ யோசிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா x × x² x³ ஓகேங்களா. அடுத்தது
எக்ஸ் டேர்ம் கிடையாது ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0 தான் இருக்குது. ஸோ எக்ஸ் டேர்ம் கிடையாது. நான் 0 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் எனக்கு மல்டிபிள் பண்ணால் வசதியாக இருக்கும். ஸோ 0 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு 0 எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா டிவிஷன் வழக்கம் போல் சைனை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதுவே 0 பக்கத்தில் ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் மீனிங்லெஸ் தான். ஸோ அதனால் இருந்தாலும் போட்டுக்கிறேன். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் 0 மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் இந்த 0 தான். ஸோ மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுறேன். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 11 அப்படியே வெளியே எடுத்துகிறேன் ஓகேங்களா. ஸோ மைனஸ் 11 வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 ஓகேங்களா. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரு 1 இருக்குது. ஸோ அப்போ இந்த 11 எக்ஸ் ஸ்கொயர் வரணும்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரை 11ஆல் மல்டிபிள் பண்ணால் 11 எக்ஸ் ஸ்கொயர் வரும். பட் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் வரணும்னா இங்கே மைனஸால் மல்டிபிள் பண்ணணும். முந்தின ஸ்டெப் நான் இங்கே எடுக்கும்போது ப்ளஸ் மைனஸ் ஏன்னு சொன்னேன்றது இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால வெறும் ப்ளஸ் 11 போட்டு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸில் வரும். ஸோ நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸும் இது மைனஸாக மாறும். ஸோ வேல்யூ வந்து மைனஸ் 22ன்னு வரும். அதே இது நான் மைனஸ் 11 போட்டு மல்டிபிள் பண்ணுறேன். மைனஸ் 11 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. ரெண்டுமே ஈக்குவல் டேர்மாக தான் இருக்கணும். இதுதான் ரூல்ஸு. ரெண்டுமே ஈக்குவல் டேர்மாக தான் இருக்கணும். மைனஸ் 11 இன்ட்டு 0 எக்ஸு. ஸோ 0 எக்ஸ் தான், எக்ஸ் இல்லை விட்டுடலாம். மைனஸ் 11 இன்ட்டு 1 மைனஸ் 11. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைனை சேஞ்ச் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ புரியுதா. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கும்போது சைனை சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் 11 ப்ளஸ் 11 வரும் கேன்சல். மைனஸ் 11 ப்ளஸ் 11 வரும் கேன்சல். ஸோ 0 ஓகேங்களா. ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து இங்கே 0 வருது ஓகேங்களா. இது ஃபைனல். ஸோ கோஷன் வந்து எக்ஸு மைனஸ் 11. இது லாஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எழுதணும் ஓகேங்களா. இதுதான் வந்து இதை முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இப்போ இதில் இருந்து therefore ஜிசிடி ஈக்குவல் டு என்னது, இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதாவது இதுதான் ஜிசிடி சரிங்களா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்றதான் இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த செகண்ட் டெரிவே பாட்டுக்குரிய ஆன்சர் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹையஸ்ட் பவர் எஃப் ஆஃப் எக்ஸ்னும் லோயஸ்ட் பவர் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுக்கிறோம். ஸோ இல்லாத டைமுக்கெலாம் 0 போட்டுக்கிறோம். அப்படி போட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய பவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய பவரை விட கம்மியாயிருச்சு அப்படின்னா அதோட நிப்பாட்டிடலாம். ஸோ இதை ரிமைண்டராக எடுத்துக்கணும். மேலே இருக்கிறத கோசண்டாக எடுத்துக்கிட்டேன், இதை வந்து டிவைஸராக எடுத்துக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த ஈக்குவல் டிவிஷன் அல்காரத்தில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை அப்படியே மாற்றுறேன். இதை வந்து டிவிடெண்ட்டாகவும் இதை வந்து டிவைஸராகவும் மாற்றுறேன். ஸோ மாற்றி கோஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா அதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ஜிசிடி ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்டு டிவிஷன். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ இந்த தேர்டு டிவிஷனை பாருங்கள். ஸோ தேர்டு டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து எக்ஸ் பவர் 4ல் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் எதை எஃப் ஆஃப் எக்ஸாக எடுக்கலாம், எதை ஜி ஆஃப் எக்ஸாக எடுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் இதை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்கள், மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான். ஸோ 3யை நான் வெளியில் எடுக்கிறேன். 3யை வெளியில் எடுத்தால் என்ன ஆகும், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 எக்ஸ் கியூபு மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மாறிடும் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்மு பார்த்தீங்கன்னா 4 கிடையாது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 ஓகேங்களா. ஸோ அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ன்றப்போ 2வை வெளியில் எடுக்கிறேன். ஸோ 2வை வெளியில் எடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 7 எக்ஸ் கியூபு ப்ளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இந்த மாதிரி மாறிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இதுவும் எக்ஸ் பவர் 4, இதுவும் எக்ஸ் பவர் 4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 இருக்குது, இதில் என்ன இருக்குது, எதுவுமே இல்லைன்னா நம்பர் 1 இருக்கதா அர்த்தம். ஸோ அப்போ எது அதிகமோ அதைத்தான் நம்ம என்ன சொன்னேன், எஃப் ஆஃப் எக்ஸாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னோமா. எது கம்மியாக இருக்கோ அதை வந்து ஜி ஆஃப் எக்ஸாக எடுக்கணும்னு சொன்னோமா. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இந்த வெளியில் இருக்க நம்பரை விட்டுறலாம், உள்ளே இருக்கிறத மட்டும் எடுக்கலாம். ஏன்னா மல்டிபிள்ஸ் அப்படின்றப்ப அதை நம்ம வந்து கண்டுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ மீதி இருக்கக்கூடியது என்னவோ அதை அப்படியே நான் எடுத்து எழுதுகிறேன் ஓகேங்களா. ஸோ மீதி இருக்கிறத நான் அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸு எக்ஸ் பவர் 4 2 எக்ஸ் கியூபு மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 ஓகேங்களா. ஸோ இது ஜி ஆஃப் எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ நம்ம ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். ஸோ அப்போ டிவிஷன் அல்காரிதத்தை நான் அப்படியே போடுறேன்.
உள்ளே எழுதக்கூடியது x⁴ + 7x³ + 4x² - 4x. வெளியில் எழுதக்கூடியது x⁴ + 2x³ - 4x² - 8x. ஓகேங்களா? ஸோ இப்போ x⁴. ஸோ என்ன இருக்குது? நம்பர் 2 தான் இருக்குது. அப்போ 2ஆல் இதை நான் மல்டிபிள் பண்ணுங்க. 2 × x⁴ 2x⁴. 2 × 2 4x³. 2 × -4 8x². 2 × -8 -16 8. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைனை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிருமா? ஸோ மீதி இருக்கிறது என்னது? 7 - 4 என்ன வரும்? 3x³. 4 + 8 12x². -4 + 16 12x. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் என்னது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தானே. ஸோ இன்னொன்று சொல்லிடுறேன். இங்கே நம்ம 2 போட்டுட்டோம். ஓகேங்களா? நமக்கு x³ போட்டால் x³ x² x அப்படின்னு நம்பர் வரும். எடுத்தோடனே நம்பர் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்பர் போட முடியாது அப்படின்ற ஒன்று நினச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது பவர் x⁴. இங்கே இருக்கிறது பவர் வந்து x³. ஸோ இதை விட இது கம்மி ஆயிடுச்சுன்னா இதோட நம்ம நிப்பாட்டிடலாம். இதுதான் ரிமைண்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படி எடுக்கும்போது ரிமைண்டர் எடுக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஸோ 3 வெளியே எடுக்கிறேன். x³ + 4x² + 4x. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் எனக்கு ரிமைண்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு நான் இதை எடுத்து எழுதுகிறேன். இதை வெளியில் எழுதுவோம். 2x⁴ கவர் ஆகலை. ஓகே. ஸோ 2x⁴ + 7x³ + 4x² - 4x = b வந்து இதுதான். x⁴ + 2x³ - 4x² - 8x. q வந்து இங்கே இருக்கக்கூடிய 2. ஓகேங்களா? ப்ளஸ் ஆர் வந்து இங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிறது மட்டும் எழுதினா போதும். மல்டிபிள்ஸ் நம்ம எழுத அவசியம் இல்லை. ஓகேங்களா? மல்டிபிள்ஸ் எழுதணும் எந்த ஒரு இடத்துல அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவல் டிவிஷன் கருதப்படி இங்கே இருக்கக்கூடியதை நான் எடுத்து எழுதியாச்சு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்? இது வந்து வெளியில் போச்சு. இது வந்து இந்த ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை வெளியில் கொண்டு வர்றேன். ஓகேங்களா? அப்போ வெளியில் கொண்டு வரும்போது இதுதான் நான் எனக்கு வந்து இங்கே எழுதுவோம். x⁴ + 2x³ - 4x² - 8x. ஸோ இந்த ரிமைண்டரை டிவைஸராக மாற்றிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கோஷன் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே x³, இங்கே x⁴. ஸோ இந்த x³ x-ஆல் மல்டிபிள் பண்ணால் x⁴. ஓகேங்களா? x × x³ x⁴. x × 4x². ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டேர்மை நான் வந்து டிவைடண்டாக மாற்றிட்டேன். இதை வந்து டிவைஸராக மாற்றிட்டேன். ஓகேங்களா? டிவைஸராக மாற்றிட்டேன். இங்கே x³ இருக்குது, இங்கே x⁴ இருக்குது. ஸோ x³ இங்கே x போட்டு x-ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா x⁴. x × 4x². 4x³. x × 4x + 4x². ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டோம்னாலே நம்ம வந்து டிவிஷன் வந்து என்ன பண்ணுவோம்? சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது x⁴ கேன்சல் ஆயிரும். 2x³ - 4x³ - 2x³ -4 -4 -8x². நெக்ஸ்ட்டு இதை நான் வெளியில் இருக்கிறேன் -8x. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் x³ தான், இதுவும் x³ தான். ஸோ கண்டிப்பாக இன்னொரு தடவை நம்ம செய்யலாம். ஓகேங்களா? இன்னொரு தடவை நம்ம இங்கே ஒரு நம்பர் போடலாம். என்ன நம்பர் போடலாம்? x³ இருக்குது, இங்கே 2x³ இருக்குது, -2x³. அப்போ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் இந்த x³ -2x³ மாறும்? -2ஆல். அப்போ -2 தான் இங்கே போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரை இதே மாதிரி மாற்றணும். அதுதான் கான்செப்ட். ஸோ -2 × x³ -2x³ -2 × 4x -8x -2 × +4 -8x. ஓகேங்களா? ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைனை சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சைனை சேஞ்ச் பண்ணுறேன். கேன்சல் கேன்சல் கேன்சல். ஸோ 0. ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ நம்மளுக்குரிய ஃபார்மேஷன் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஏ. தட் மீன்ஸ் நான் இங்கே கீழே இப்போ ஃபுல்லாக எழுதுறேன், எனக்கு இடம் இருக்குது. ஸோ x⁴ + 2x³ - 4x² - 8x. இது ஏ. = பின்றது இது x³ + 4x² + 4x. க்யூன்றது இது x - 2 ப்ளஸ் ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது டிவைட் ஆயிடுச்சு. அப்போ வந்து எனக்கு தேவையான ஜிசிடி என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய x³ + 4x² + 4x அப்படின்றது தான்
இங்கே இந்த 2 கொடுத்துருக்க 2 ஈக்குவேஷனுக்கான ஜிசிடி. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அழகாக ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் கவனமாக செய்யணும். என்ன அப்படின்னா இந்த டேர்ம் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இந்த டேர்மை இதுவாக மாற்றணும். ஸோ அப்போ இதை எதால் மல்டிப்ளை பண்ணால் இதே மாதிரி வரும் அப்படின்றத மைண்டில் வச்சு செய்யணும். ஸோ எக்ஸ் கியூபை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் தான் எக்ஸ் பவர் 4 வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பவர் 4 ரெண்டும் சேமாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் கியூபை -2 எக்ஸ் கியூபை மாற்றணும் அப்படின்னா இந்த எக்ஸ் கியூபை என்ன பண்ணணும்? -2வால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த -2 தான் இங்கே போட்டிருப்பேன். -2 × எக்ஸ் கியூப் -2 எக்ஸ் கியூப். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம செலக்ட் பண்ணுறதை மட்டும் மைண்டில் கவனமாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றத கவனமாக செலக்ட் பண்ணாலே போதும். தப்பே வராது. ஆன்சர் கடன்னு வந்துடும் எல்லாமே. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.